அவருக்கு எதிர்ப்புகளும் இருந்தது, தெய்வ ஆறுதல் அல்லது அவருக்கான வாக்குத்தத்தம் இருந்தது. இன்னொன்று 2 இருந்தது. ஒன்று எதிர்ப்புகள், அதாவது கோர்ட் கேஸும் வந்துச்சு. அதுக்கு பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் பவுல் பேசுவதற்கு எத்தனை நியாயஸ்தலத்துக்கு கொண்டு போகிறாங்க. 12வது வசனம். கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு அதாவது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள், கூடியிருக்கிறார்கள். இங்கே இவங்க அசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்களும் ஒருமனப்பட்டு தப்பு செய்யறதுக்கு ஒருமனப்படுறாங்க, எல்லாத்துக்கும் கூட்டம். அதே மாதிரி அனனியா சஃபீரா 2 பேர் சஃபீரால் பேசும்பொழுதும் நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டது என்ன, எல்லாம் 2 பேரும் நல்லா ஒத்து போகிறாங்க. ஒருமனப்பட்டு என்ன செய்கிறாங்க, அவரை நியாயஸ்தானத்துக்கு முன்பாக கொண்டு போய் இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். ரொம்ப அகெயின்ஸ்ட் அவருக்கு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். கல்லியோன் ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டார். என்ன கண்டுபிடிச்சாருன்னா, பவுல் பேசுகிறதுக்கு அப்படி எத்தனை படுகைகள் அப்படின்னு கொஞ்சம் இருமல் எடுத்துகிட்டு எந்திரிச்சு நின்று பாரு, உடனே சரி நீ பேசாமல் உட்காருப்பா, கோர்ட்டு கேஸ் முடிஞ்சிருச்சு வேலை.